السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்ற பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني. اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்.